உம்மை மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர், தவறு செய்யும் போது கூட காட்டிக் கொடுக்காதவர், உம்மை மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர். அந்த அழகை ஆரா மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4-5 திருமொழிகள். ஆயி பட்டணத்தை முறியடிக்கலாம், அங்கே போவதற்கு எல்லோரையும் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் சிலர்தான் என்று சொன்னார்கள். அப்படியே சொன்னபோது அங்கே இருந்த ஆயி ஊர்க்காரர்கள் 36,000 பேரை வெட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு உலகத்திலே பயம் 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 என்ன பயம் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த பயத்தினுடைய உள்ளான நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சுற்றி வாழும் அனைத்து இடங்களிலும் நாம் அனைவராலும் கைவிடப்பட்ட சூழலில் அச்சம் ஓங்கி உயர்ந்து நிற்கும்போது, தனிமையில் ஒருவராக நிற்கும்போது, மன அழுத்தம் அழும்போது, வறுமை வாட்டும்போது, ஒவ்வொருவரும் தங்களுக்குள் கேட்டு பார்க்கும் கேள்விகள்: என்னை கைதூக்கி விடுவார் இல்லை, என் காயங்களுக்கு கட்டு போடுகிறவர் யார் என்பதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த ஏக்கம்தான் பயமாக வெளிப்படுகிறது. அதற்கு சங்கீதக்காரன் தாவீது 30வது சங்கீதம் 10வது வசனத்தில், ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடும், எங்கள் மீது இறங்கும், எங்களுக்கு துணையாயிரும். இன்றைக்கு பல்வேறு விதமான கொடுமைகளை அனுபவித்திருக்கிற நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு நமக்கு எதிரிகளாக வருகிறவர் எங்கிருந்து வருகிறார்கள், எந்த வழியில் வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள், எதற்காக வருகிறார்கள் என்று தெரியாமல் நாம் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் பல நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்திலே அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட நிலையை அவர் கடந்து வரும்போது, எதை நினைத்தும் கலங்காதே மனமே என்று சொல்லி ஆறுதல் பெற்றவராக கடந்து வருகிறார். அதே ஆண்டவர்தான் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆறுதலின் தெய்வமாக நான் இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு எதிராக ஒருவனும் உங்களை நெருக்குவதில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளின் பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீங்களும் நானும் ஒரு புதிய நாளுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த புதிய நாள் உங்களிலே என்னிலே ஒரு பெரிய உற்சாகத்தை, நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை நான் முறியடிப்பேன். காரணம் என்ன? கடவுளுடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மீது மூண்டதினாலே யோசுவா வழியாக அவர் சொல்லுகிறார். கடவுளின் கோபம், கடவுளுடைய கோபம் வந்தால் நீங்களும் நானும் தாங்க முடியாது, நிற்க முடியாது, நிலை கொள்ள முடியாது. அவ்வளவு கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு அதிகாரமுள்ள ஒரு பெரிய வருகை. அந்த வருகையை நீங்களும் நானும் சந்திப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருடைய அழிவுக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கும்படியாக இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய கர்த்தர், நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்களை ஆளுகை செய்கிற ஆட்கள் இல்லாமல் நீங்கள் பயந்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள். இந்த நிலைக்கு காரணம் என்ன? நம்மிலே இருக்கிற நம்பிக்கை இல்லாத தன்மை, நம்மிலே இருக்கிற பாவங்கள். இன்னுமாக உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவராகிய கடவுள் சொல்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை, அன்புக்குரிய உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை முறியடிப்பார்.
நீ ஒரு வழியாய் ஓடிப்போவாய் என்று சொல்கிறார். சத்துருக்கள், இன்றைக்கு நம்மை சூழ்ந்து நிற்கிற சத்துருக்கள், அவர்களுக்கு முன்பாகவே நம் தேவன் நம்மை அழிப்பார். யோபுவினுடைய வாழ்க்கையில் உன் தேவன் எங்கே எங்கே என்று சொல்லி அநேக முறை கேட்டார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் மௌனமாக இருந்த யோபுவின் வாழ்க்கை போல நாமும் பொறுமையோடு கடவுளுடைய வருகைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக பொறுமையோடு காத்திருப்போம். எத்தனை படைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், அழிவுகள் வரலாம், வியாதிகள் வரலாம், அத்தனையிலும் பொறுமையோடு இருப்போம். கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்மிலே என்னிலே பலன் கொள்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு உண்மையில் நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரையும் நீ பாக்கியவான்களாக, ஆசி பெற்றவர்களாக, ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இந்த நாளிலே மாற்றும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.